Dear students, welcome to our 12th standard subject Biozoology Unit 5 Chapter 12 Topic Water Pollution. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது water pollution. First, quality of water. Water is essential for life, for the health of the environment. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளோட லைஃப்க்கு வெரி எசென்ஷியல், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா வாட்டர். இது வந்து ஒரு வேல்யூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ், விலை மதிக்க முடியாத ஒரு இயற்கை வளம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன், எஸ்டோரைன், ஃப்ரெஷ் வாட்டர், கடல் தண்ணியில், பெருங்கடல்களில், எஸ்டோரைன் சொல்லக்கூடிய கழிமுகங்களில், ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடிய ரிவர், லேக், பாண்ட், பூல் எக்ஸெட்ரா, அண்ட் கிரவுண்ட் வாட்டர், போர்வெல், நிலத்தடி நீர், இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து வாட்டர் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அக்ராஸ் கோஸ்டல் அண்ட் இன்லாண்ட் ஏரியாஸ், உள்நாடுகள்லேருந்து கோஸ்டல் வரைக்கும், கடற்கரை வரைக்கும் பரவி காணப்படக்கூடியதான் நம்ம வாட்டர். இதில் வாட்டரில் வந்து 2 டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் குவான்டிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் குவாலிட்டி. ரெண்டுமே க்ளோஸ்லி லிங்க்டு. வாட்டர் குவாலிட்டி எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இஸ் காமன்லி டிஃபைன்ட் பை இட்ஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஆஸ்தட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ வாட்டரோட தரத்தை எப்படி வந்து நம்ம குறிக்கிறோம்? அதோட ஃபிசிக்கல் கேரக்டர் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல். எப்படி ஃபிசிக்கலாக அது எப்படி இருக்குது, அண்டு கெமிக்கல் அதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது, அண்ட் பயாலஜிக்கல் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, அண்ட் ஆஸ்தட்டிக் அப்படிங்கும்போது அழகியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்மெல், அதோட தோற்றம் எப்படி இருக்குது, வாசனை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோட குவாலிட்டியை நம்ம சொல்கிறோம். A healthy environment is one in which the water quality support rich and varied community of organism and protects public health. ஸோ இப்போ வாட்டரோட குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் உருவாகும் இல்லையா? ஸோ பப்ளிக் ஹெல்த்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ வாட்டரோட குவாலிட்டி ப்ராப்பராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன். அன்டிசைரபிள் சேஞ்சஸ் இன் வாட்டர், ஏதோ வந்து தேவையற்ற ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வரக்கூடியது, வாட்டரில் வரக்கூடியது தான் நம்ம வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவோம். when there is a change in chemical, physical and biological quality of water that has a harmful effect, பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அது ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ பயாலஜிக்கல் குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் கால்ட் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் adversely affect water bodies due to large amount of natural or man-made materials let into it. அதாவது நீர் மாசுபாடு அப்படின்றது வந்து மனிதனாலேயோ அல்லது இயற்கையினாலேயோ தேவையற்ற பொருட்கள் வந்து அதில் குவியும் போது வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது. when it becomes unfit for intended use, அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பொல்யூட்டான வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. வாட்டர் இஸ் கன்சிடர் அஸ் பொல்யூட்டட். எது வந்து அன்ஃபிட்டோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த வாட்டரை பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். Sources of water pollution. Even though water bodies or sources can be polluted by natural causes, இயற்கையாகவே வந்து பொல்யூட் ஆனாலும் வாட்டர் பொல்யூஷன் இஸ் யூஸ்வலி காஸ்டு பை anthropogenic தான், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். There are 3 main types of sources: point sources, non-point sources, leak and spills. Point sources அப்படின்றது என்ன? தமிழில் சொல்லும்போது தமிழில் மைய மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் சோர்சஸ். Discharge of pollutant at specific location through pipelines or sewers into the water body. Factory effluents, sewage, underground mines, oil wells, oil tanker and agriculture are the common point sources. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ஆயில் வெல்ஸ்லேருந்தோ அல்லது ஆயில் டேங்கர்லேருந்தோ அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ்லேருந்தோ ஃபேக்ட்ரி எஃப்ளூவெண்ட் வந்து ஒரு பைப் லைன் மூலமாக அமைச்சு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். இந்த மாதிரி கொட்டுறதுக்கு பேர் பாயிண்ட் சோர்சஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய கழிவுகள் வந்து பைப் லைன் மூலமாக வந்து என்ன பண்ணுது, அந்த வாட்டரில் கலக்குது இல்லையா, அதுதான் பாயிண்ட் சோர்சஸ். அடுத்து நான் பாயிண்ட் சோர்சஸ் that cannot be traced to a single site or discharge like acid rain, dumping of the plastic in water bodies, agricultural chemical runoff. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியோட கடல் பகுதிக்கு வரலாம், அல்லது வேறு வாட்டர் சோர்சஸை போய் பொல்யூட் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் கண்ட இடத்துல தூக்கி போட்டு போகிறோம், அது கடைசியாக நீர்நிலைகளில் வந்து சேரலாம். ஸோ இந்த மாதிரி நான் பாயிண்ட்
இந்த இடத்துல தான் போடணும்னு இல்லாமல் கண்ட இடத்துல போடும்போது அது வாட்டரை வந்து பாதிக்கிறது வந்து நான் பாயிண்ட் சோர்சஸ். நெக்ஸ்ட் லீக் அண்ட் ஸ்பில்ஸ். திஸ் occurs mostly due to ship collision, offshore oil rigs, oil leakage and discharge into sea. அதாவது கப்பல் விபத்து நடக்கும் இல்லையா, ஷிப் பொல்யூஷன் கப்பல் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும் சில இடத்துல. அந்த மாதிரி வந்து ஆயில் டேங்க், இப்போ சவுதி அரேபியா, ஈரான் இந்த போன்ற நாடுகளில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் வழியாக வந்து கப்பலில் வந்து எண்ணெயை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஷிப் பொல்யூஷனால் அந்த ஆயில் வந்து என்ன ஆகிடலாம், கடலில் கலந்துடலாம். ஆஃப்ஷோர் ஆயில் ரிக்ஸ், கடற்கரை ஓரமாக என்ன பண்ணுறது, எண்ணெய் கிணறுகளை ரிக்னா தோன்றுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயில் லீக்கேஜ், எண்ணெய் கசிகிறது. இதனாலெல்லாம் என்ன ஆகிறது, சீ வாட்டர் வந்து நிறைய பொல்யூட் ஆகிடுது. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி பொல்யூட் ஆகும்போது ஆயில் மேலே நிற்கும் போது இல்லை உள்ள அடியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய, ரொம்ப அடியில் இல்லை சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம் வந்து ப்ரீத் பண்ண முடியாது. மேலே டாப்பில் என்ன இருக்குது, ஆயில் இருக்கு இல்லையா, அப்போ ப்ரீத் பண்ண முடியாமல் அக்வாட்டிக் ஆர்கானிசம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்து போயிடும். அதாவது O2 சஃபிகேஷனால் ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம இறந்து போயிடுவாங்க. சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன் 3 ways: முனிசிபல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேஸ்ட், நகராட்சி கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் ஹோம் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வீட்டிலேருந்து வரலாம். அடுத்து வந்து வணிக நிறுவனங்கள்லேருந்து வரலாம், கமர்ஷியலாகவும் வரலாம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் மே கண்டெயின் வெரைட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், ஹெவி மெட்டல், cadmium, thorium, uranium இந்த மாதிரி ஹெவி மெட்டல் அண்ட் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கண்டெய்னிங் வேஸ்ட் வாட்டர். சம்டைம்ஸ் வந்து டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன் பயங்கர விஷத்தன்மையுடையதாக இருக்கும். திஸ் டிசார்ஜ் கேன் அஃபெக்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அஸ் வெல் அஸ் டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெவி மெட்டல், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கான்ஸ்டியூண்ட்லாம் உள்ள ஒரு வேஸ்ட் வாட்டர் வந்து நல்ல ஹெல்த்தியான வாட்டர் பாடிஸில் ஒரு இயற்கையான நீர்நிலைகளில் விடும்போது அங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து பாதிக்கப்படும். அடுத்து அப்போ ஃபிசிக்கல் கேரக்டர் பாதிக்கப்பட்டுருச்சு. அடுத்து டிசால்வ்டு ஆக்சிஜன், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல், கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவலும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அங்கே உள்ள ஆர்கானிசத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பு வந்துடும். அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இன்க்ளூட் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட் ரன் ஆஃப் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட், food processing waste, tree and sawdust from logging operations and bacteria from sewage or livestock operations. அப்புறம் வேறு எப்படிலாம் நம்ம வந்து வாட்டர் பொல்யூட் பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் நிறைய உரங்கள் யூஸ் பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து தண்ணியில் கலக்கிறதுனாலையும் பொல்யூஷன் ஏற்படுது. அடுத்து மரத்துலேருந்து வரக்கூடிய தூசிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டு என்ன பண்ணும், பொல்யூஷனை ஏற்படுத்தும். லைஃப் ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது கால்நடை கழிவுகள்லேருந்து நிறைய பாக்டீரியாலாம் வரும், அந்த பாக்டீரியாவும் பொல்யூஷனை ஏற்படுத்தும். இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாட்டர் பொல்யூட்டன் ரீச் வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், மரைன் சிஸ்டம் பை precipitation, ரன் ஆஃப் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் பை சீப்பேஜ் ஆர் பெர்குலேஷன். ஸோ எப்படி பொல்யூஷன் ஏற்படுத்துது அப்படின்னு பாருங்கள். ரிவர்ஸ், ஸ்ட்ரீம் அண்ட் மெரைன் சிஸ்டம், ஆறுகள், ஓடைகள், அடுத்து ஓசோன், சி, இதில் வந்து எப்படி வந்து மாசுபாடு ஏற்படுதுன்னா precipitation அந்த மெத்தடில் மாசுபடுத்துது, பொல்யூஷனை ஏற்படுத்துது. precipitation அண்ட் ரன் ஆஃப் இந்த 2 மெத்தட்லையும் ரிவர் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், மெரைன் சிஸ்டத்தை பொல்யூட் பண்ணுது. precipitation அப்படின்னா என்ன, ரன் ஆஃப்னா என்ன, மழை பொழிகிறது, பனி பொழிகிறது தான் நம்ம precipitation அப்படின்னு சொல்லுவோம். ரன் ஆஃப் அப்படின்னா ஓடுறது, இந்த தண்ணிக்கு பொல்யூட்டரோட தண்ணியோட சேர்ந்து போகிறது. இந்த மாதிரி போயிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பொல்யூஷனை ஏற்படுத்துது. அமிலமழை பெய்யும் இல்லையா, அந்த அமிலமழையை என்ன பண்ணால் வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்தும். அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுதுன்னா சீப்பேஜ் ஆர் பெர்குலேஷன், ஊடுருவல் முறையில். சீப்பேஜ் அப்படின்னா கசீரதன் மூலமாக கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் வந்து மாசுபடுது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் ஈகோசிஸ்டம், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து சூழ்நிலை மண்டலம் அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் பொல்யூஷன்னால. ecosystem, especially aquatic ecosystem, can be severely affected or destroyed by water pollution. இப்போ ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாண்ட் வந்து பொல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா பாண்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ல இருந்து அடுத்து ஃப்ராக், அங்கே உள்ள ட்ராகன் ஃப்ளை, எல்லா உயிரினங்களுமே பாதிக்கப்படும். வாட்டர் பொல்யூட்டன்ட் ஆஃப்டர் எக்ஸிஸ்டிங் நிச்சஸ்
and habitat and survival of organisms. Soil fertility is affected and the system become uninhabitable. ஸோ இப்போ வாட்டர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது வந்து அங்கே உள்ள நிச்சஸாக இருக்கட்டும், ஹேபிடேட்னு சொல்லக்கூடிய வாழிடமாக இருக்கட்டும். நிச்சஸ் அப்படின்னா சின்ன வாழிடத்தை தான் வந்து, ஹேபிடேட்லேயே சிறிய ஹேபிடேட்டை தான் வந்து நம்ம நிச் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சஸாக இருக்கட்டும் அல்லது ஹேபிடேட்டாக இருக்கட்டும், அதையும் வந்து என்ன பண்ணுது, பாதிச்சிருது. சாயில் ஃபர்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ உயிரினங்கள் அந்த இடத்துல வாழ தகுதியற்றதாக ஆயிடுது, பிகம் அன்இன்ஹேபிட்டபிள். அப்போ அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாததாக ஆயிடுது. அடுத்தது டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஃபுட் செயின். பொல்யூஷன் ஏற்படும் போது ஃபுட் செயினில் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ ஃபுட் செயினில் இடையூறுகள், டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படும். வாட்டர் பொல்யூட்டன் டிஸ்டர்ப் த நேச்சுரல் ஃபுட் செயின் அஸ் வெல் அஸ் ஃபுட் வெப். உணவு வலையையும் பாதிக்கும், உணவு சங்கிலியையும் பாதிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் உணவு சங்கிலினா என்ன. இப்போ ஒரு கிராஸ் இருக்குன்னா கிராஸை வந்து கிராஸ் கோப்பர் சாப்பிடுவாங்க, கிராஸ் கோப்பரை ஒரு ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிடும். ஈகிள் இறந்ததுக்கப்புறம் மண்ணில் உள்ள பாக்டீரியாவில் டீகம்போஸ் ஆகும், மறுபடியும் அந்த மண்ணிலேருந்து கிராஸ் வளரும். இது ஃபுட் செயின். ஃபுட் வெப் அப்படின்னா இந்த ஒரு ஃபுட் செயினில் இப்போ ஃப்ராக் இருக்கு இல்லையா, இப்போ கிராஸ் அப்படின்றத வந்து கிராஸ் கோப்பரும் சாப்பிடுது, கிராஸை ரேபிட்டும் சாப்பிடுது. அப்போ ஒரே பொருளை 2 பேர் சாப்பிட்றாங்க. அடுத்து கிராஸ் கோப்பரை வந்து ஏதோ ஒரு ரெப்டைல்ஸ் சாப்பிடுது அல்லது ஆம்பிபியன்ஸ் சாப்பிடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேமல்ஸ், ரேபிட் எடுத்த உடனே ரேபிட் வந்துடுது இல்லையா, கிராஸை சாப்பிட்றது. ரேபிட்டை வந்து ஏதாவது ஒரு கார்னிவோர் சாப்பிட்றது. இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபுட் செயின் சேர்ந்ததுக்கு பேர் ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுட் வெப்பையும் சரி ஃபுட் செயினையும் சரி பொல்யூஷன் இருந்தது அப்படின்னா, வாட்டர் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். சச்சஸ் லீட் இன் த lead and cadmium are taken up by primary consumer. இப்போ ஹெவி மெட்டல் லைக் lead and cadmium வந்து பிரைமரி கன்சியூமர் எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க. தண்ணி குடிக்கும்போது தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு. தண்ணியில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெவி மெட்டல் லைக் lead and cadmium இருக்குது. இந்த lead and cadmium வந்து பிரைமரி கன்சியூமர் எடுத்துட்டாங்க. வேர் தே கேன் பி லீத்தல் ஆர் கெட் ஸ்டோர்டு. ஒன்று அது இறந்து போயிடணும், அப்படி இல்லைன்னா அதோட பாடியில் அந்த காட்மியம் அண்டு லெட் ஹெவி மெட்டல் ஸ்டோர் ஆகிடும். லேட்டர் அந்த அனிமல், அந்த கண்டாமினேட்டட் வாட்டரை எடுத்துக்கிட்ட அனிமலை இன்னொரு அனிமல் சாப்பிடும் இல்லையா, அடுத்தது செகண்டரி கன்சியூமருக்கு சாப்பிடும் இல்லையா. அப்போ செகண்டரி கன்சியூமருக்கு போகும்போது அந்த பாய்சனோட லெவல் வந்து மேக்னிஃபை ஆகும். அதை தான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பயோ மேக்னிஃபிகேஷன் அடைஞ்சு என்டையர் ஈகோசிஸ்டத்தில் வந்து அந்த ஃபுட் செயினில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிசமுக்குமே ப்ராப்ளம் வந்து ஈவன் டெத்தில் கூட கொண்டு வந்து விடும். ஹாட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் வென் ரிலீஸ்டு இன்டு வாட்டர் பாடிஸ் அஃபெக்ட் அக்வாட்டிக் டென்சிட்டி அண்ட் டைவர்சிட்டி. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்தெல்லாம் சூடான நீரை, ஹாட் வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாமே இறந்து போயிடும். எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஒவ்வொரு உயிரினங்களையும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதர் தட் டிபெண்ட் ஆன் திஸ் வாட்டர் பாடிஸ். வாட்டர் பொல்யூஷன் கேன் பி லீத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்டல் ஆயில் ஸ்பில் ஃப்ரம் டேங்கர் ஷிப் கேன் காஸ் சப்ஸ்டென்ஷியல் என்விரான்மெண்டல் டேமேஜ். ஆயில் ஸ்பில்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து லீக்கேஜ் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது டேங்கர் ஷிப் வெடிக்கிறதுனால ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படும். ஆயில் ஃபுல்லாக வாட்டரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன போகாது, தண்ணிக்குள்ளே லைட்டோ ஆக்சனோ வாட்டருக்குள்ளே என்ட்ராகாது. ஸோ பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட் ஏற்படும். பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் ஆக்சன் டிமாண்டும் ஏற்படும். அதனால் வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து ஆக்சனுக்கு சஃபகேஷன் ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. இறந்து போயிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பேட் ஓடர் வரும். ஸோ பேட் ஓடர், பேட் ஸ்மெல் வந்ததுன்னா வாட்டரோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். இட் ஆல்சோ கிளாக் ஃபிஷ் கில்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய்கள் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மீன் இருக்கு இல்லையா, மீனோட செவல் இருக்கு இல்லையா, கில்ஸில் போயிட்டு லாக் ஆகிக்கிறோம். அப்போ சுவாசிக்க முடியாமல் இறக்கலாம். அடுத்து அக்வாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, பறவைகளோட ஃபெதர்ஸில் போயிட்டு இந்த ஆயில் போயிட்டு லாக் ஆகிக்கிறதுனால பறவைகளால் பறக்க முடியாது. அதோட அந்த பொயான்சி வந்து குறைஞ்சி போயிடும். அண்ட் January 28, 2017, 2 cargo ships collided off the Ennore coast in Chennai, causing oil to spill into the sea. Due to wave action and southern current,
The spill spread over 34 km down south, affecting the host. Beach sand also got spoiled by the oil sludge. It took more than 1,000 volunteers to clean the oil sludge. January 2017, January 28ல எண்ணூர் ஹார்பர் இருக்கு இல்லையா சென்னையில், 2 சரக்கு கப்பல்கள் வந்து ஒன்னோட ஒன்று மோதினதுனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஆயில் ஸ்பில் ஆகிட்டு நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆயில் லீக் ஆகிட்டு சதன் வாட்டர் கரண்ட்னால ஃபுல்லாக எங்கும் பரவிடுச்சு. எவ்வளோ தூரம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா 34 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசோர் இந்த கடற்கரை ஏரியா கூட, கடற்கரை ஏரியாவில் உள்ள மணல் கூட இந்த ஆயில் ஸ்லட்ஜ் எண்ணெய் கசடுகள்னால ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து 1000க்கு மேலே வாலண்டியர்ஸும் வந்து ஆயில் ஸ்லட்ஜை வந்து க்ளீன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஹியூமன் அண்ட் அதர் ஆர்கானிசம் கேன் கெட் அஃபெக்டட் பை டிசீஸ் சச் அஸ் ஹெப்படைட்டிஸ், டைஃபாய்டு. சரி, ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது வந்து லிவரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி டைஃபாய்டு அப்படின்றது ஃபீவர். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரை எடுத்துக்கிறதுனால தான். எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூரைட் இன் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் ஃப்ளூரோசிஸ். ட்ரிங்கிங் வாட்டரில் ஃப்ளோரைடு கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற நோய் வரும். In many poor nations, outbreak of waterborne diseases is epidemics are results of contaminated water and poor or absence of water treatment processes. நிறைய புவர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டரை எடுத்துக்கிறதுனால நிறைய டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. வாட்டர் பொல்யூஷன் கேன் காஸ் யூட்ரோஃபிகேஷன் டியூ டு நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஆல்கல் ஃப்ளூம் பாருங்கள், இந்த டயக்ராமில் அப்படியே நல்லா படிஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் அதிகப்படியான உணவுன்றதுனால அப்படியே வாட்டர் மேலே என்ன ஆகிடுறது, போய் படிஞ்சிருது, ஆல்கல் ஃப்ளூம் போயிட்டு படிஞ்சிருது. அதான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், டியூ டு நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். திஸ் காசஸ் ஆல்கல் ஃப்ளூம் விச் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ். அதிகப்படியாகும்போது வாட்டரோட தரத்தை குறைச்சிருது. ரெட் டைட்ஸ் அக்கர் கேன் பி லீத்தல் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அந்த இடத்துல ரெட் டைட்ஸ், சிவப்பு அலைகள் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசத்தில் டெத்தை கூட ஏற்படுத்தும், லீத்தல் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் மெஷர்ஸ். Right to clean water is a fundamental right under the Indian Constitution, Article 21. எல்லாருமே வந்து தூய்மையான நீருக்கான உரிமையை வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் நம்பர் 21, ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிக்கல் 21. செகண்ட் ஒன் வந்து வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், வாட்டர் ஆக்ட் வந்து 1974 போட்டிருக்காங்க. செஷன் 17 to 40 prohibits the pollution of stream or well by disposal of polluting water. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வாட்டர் ஆக்ட் நீர் திட்டம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 1974 கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் வந்து 17 to 40, செக்ஷன் என்ன 17 to 40. இந்த ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மாசுபட்ட வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து கிணறுகள்லையோ ஓடைகள்லையோ, யூஸ் பண்ணாத கிணறுகள்லையோ ஓடைகள்லையோ விட்டு ஸ்டாப் பண்ணுறது, மற்ற ஏரியாவுக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகாமல் பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணுறது, வாட்டர் பொல்யூஷனை. நெக்ஸ்ட், த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு have the power to advise the central state government on various matters concerned with prevention and control of pollution of water. வாட்டர் பொல்யூஷனை பற்றி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி சில ஆக்ட் போடுறது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் Environment, Forest and Climate Change is a nodal agency of central government for the planning, promotion, coordination and for overseeing the implementation of India's environmental and forestry policies and programs. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நோடல் ஏஜென்சி, ஒரு கிளை அமைப்பு தான் வந்து இந்த MOEFCC அப்படின்றது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், planning, promotion, coordination, overseeing the implementation of environment பற்றி எல்லா பிளானையும் வந்து கொண்டு வர்றது யார், செயல்படுத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த MOEFCCன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நோடல் ஏஜென்சி. அடுத்து
என்ஆர்சிபி, நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் அப்படின்றதான் என்ஆர்சிபி. இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1995 டு இம்ப்ரூவ் த வாட்டர் குவாலிட்டி ஆஃப் த ரிவர். எதுக்காக அப்படின்னா ரிவரோட வாட்டர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். விச் ஆர் த மேஜர் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம ரிவர் வாட்டர் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மெயின் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் டேக்கன் அப் அண்டர் த என்ஆர்சிபி ரூல்ஸ். நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் இன்க்ளூட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு கேப்சர் த raw sewage following into the river through open drains and divert them for treatment. ஆறுகளில் கலக்கிறதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கண்டாமினேட்டட் வாட்டரை. செட்டிங் அப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் த டைவர்டட் சீவேஜ். நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் பிளான், அதாவது கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து சீவேஜ் வாட்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் உருவாக்கி கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட்ஸ் டு ப்ரிவெண்ட் ஓப்பன் டிஃபிகேஷன் ஆன் ரிவர் பேங்க். ஆற்று கரைகளில் வந்து டிஃபிகேஷன் பண்ணுறத, மலம் கழிக்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட்டை வந்து நிறைய அமைச்சு கொடுக்கணும் கிராம மக்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன். ரெகுலேட் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூட்டன் டிஸ்சார்ஜ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ எந்த இடத்துல பொல்யூட்டன்ஸ் உருவாகுதோ அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன்லேயே என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சுத்திகரிக்கணும். அதை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே வாட்டர் பாடிஸில் வந்து மிங்கிள் ஆகும்போது வாட்டர் முழுவதும் என்ன ஆகிடும், கண்டாமினேட் ஆகிடும். ஸோ பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன், எந்த இடத்துல அந்த சோர்ஸ் பொல்யூட்டன்ட் உருவாகுதோ அந்த இடத்துலையே அதை ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். வேஸ்ட் வாட்டர் கேன் பி pre-treated by scientific method before discharge to municipal treatment sources. அதாவது வேஸ்ட் வாட்டர் வந்து சயின்டிஃபிக் மெத்தட் மூலமாக அந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முனிசிபலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தோட்டங்களுக்கோ வேறு எதுக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் எஃப்ளூவென்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், எஸ்டிபி அண்ட் இடிபி வந்து அதிகப்படியாக உருவாக்கலாம். Regulate or restrict the use of synthetic fertilizer and pesticides. உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிறணும். பப்ளிக் அவேர்னஸ், பீப்புள் இன்வால்வ்மெண்ட் இஸ் எசென்ஷியல். மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். சென்டர் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்றது தான் சிபிசிபின்னு சொல்லுவாங்க. அசஸ்மெண்ட் பை சிபிசிபி. நம்பர் ஆஃப் பொல்யூட்டட் ஸ்ட்ரெச்சஸ் இன் இந்தியா ரிவர் ஹாஸ் இன்க்ரீஸ்டு to 351 from 302. 2006ல் 302 இருந்தது, இப்போ பாருங்கள் 351 இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து இந்தியாஸ் ரிவர்ஸ் வந்து பொல்யூட் ஆகிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஸ்ட்ரெச்சஸ் வேர் வாட்டர் குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் ஆர் புவரஸ்ட் ஹேஸ் கான் அப் டு 45 from 35. 35லேருந்து 45 வந்து பொல்யூட் ஆகிருக்கு. இதுக்கான சோர்ஸ் எது சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் 2018 செப்டம்பர் 17 வெளியிடப்பட்ட ஹிந்து பேப்பரில் வெளியான நியூஸ் தான் இந்த நியூஸ். இவ்வளோ ஆறுகள் வந்து பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி, திட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நமாமி கங்கை நேஷ்னல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா ப்ரோக்ராம் இஸ் அன் இன்டகிரேட்டட் கன்சர்வேஷன் மிஷன் approved as the flagship program of Union Government in June 2014 with a budget outlay of 20,000 crores to accomplish the twin objectives of the effective abatement of pollution, conservation and rejuvenation of river Ganga. நமாமி கங்கா திட்டம் அப்படின்றது வந்து நம்ம அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதோட மெயின் மோட்டோ என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2014 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எவ்வளோ ரூபாய் மதிப்பீட்டில் அதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நமாமி கங்கா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா கங்கை நதியோட மாசுபாட்டை தடுக்கிறதுக்காக, தீவிரமாக அங்கே பொல்யூட் ஆகிட்டு இருக்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக குறைக்கிறதுக்காகவும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், அதை புத்துயிர், அதாவது ரீஜுவனைசேஷன் அப்படின்னு புத்துயிர் விடுறதுக்காகவும் துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நமாமி கங்கா திட்டம். இன்றைய வகுப்பில் வாட்டர் பொல்யூஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில்
நாய்ஸ் பொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.